செல்லப்பிராணிகள் என்றாலே பலருக்கும் அலாதியான பிரியம் உண்டு. அவர்களுக்கான செய்தி தொகுப்பு இது. சாலையில் சுற்றி திரியக்கூடிய ஏராளமான நாய்களை நாம் பார்த்திருப்போம். அதுபோன்று சிறிய நாய்களும் சாலையில் சுற்றி திரிகின்றன. ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாய்களை எல்லாம் மீட்டு தத்து கொடுக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு சென்னையில் நடைபெறுகிறது. இதனுடைய மூலமாக ஏராளமான நாய்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைப்பது குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டையில் நடந்த ஒரு முன்னெடுப்பு இது. சாலையில் ஆதரவற்று கைவிடப்பட்ட நாட்டு நாய்க்குட்டிகளை மீட்டு அவற்றை பாசத்தோடு வளர்க்க நினைப்பவர்களிடம் ஒப்படைக்கும் நெகிழ்ச்சியான தத்தெடுப்பு முகாம். இந்த சேவையின் பின்னால் இருப்பது வாக்கிடெயில்ஸ் சென்னை என்ற தன்னார்வ அமைப்பு. இதன் நிறுவனர் பவித்ரா தனது பள்ளி பருவம் முதலே இந்த சேவையை செய்து வருகிறார். இதுவரை 400க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற நாய்க்குட்டிகளை மீட்டு அவற்றுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் தடுப்பூசிகளை முறையாக போட்டு நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு தத்தெடுக்க வழங்கியுள்ளார். நம்ம இந்தியன்ஸாக இருந்துட்டு நம்ம தெருநாய்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஆனால் நம்ம தெருநாயை அடாப்ட் பண்ணாமல் ப்ரீட் டாக்ஸ் காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இந்த நம்ம தெருநாய் குட்டிங்கெல்லாம் நம்ம ஊருக்கு இம்யூனிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அதுங்க இந்த கிளைமேட்டில் நல்லா வாழும். ஸோ அதுங்க அடிக்கடி உடம்பு சரியாமல் ஆகாது. ஸோ அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப அதிகம். அது மட்டும் நல்ல பாசமாக நம்ம வீட்டில் இருக்கும். அது மட்டும் நம்ம வீடு நல்லா பாதுகாக்கும். ஸோ அந்த அவேர்னஸ்க்காக நாங்கள் எனக்கு ஒரு அடாப்ஷன் டிரைவ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நம்மூர் வானிலைக்கு தெருநாய்களே சிறந்தது என்கிறார் இந்த முகாமில் நாய்களுக்கு விலையில்லா உணவை வழங்கிய ஒருவர். நாட்டு நாயோட ஒரு வளர்க்குறது ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அவங்க நம்ம ஊரோட வெதர் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லா அடாப்ட் ஆயிப்பாங்க. மன அழுத்தத்தை போக்க செல்ல பிராணிகள் வளர்ப்பு சிறந்தது என்கிறார் தெருநாய் ஒன்றை தத்தெடுத்த விக்னேஷ். ஸ்ட்ரெஸ் பஸ்டர். என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் பெட்டு வீட்டில் இருந்தால் உள்ளே வரும்போது மனுஷனை விட இதுதான் அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோட கூப்பிடுங்க எல்லாரும். கிட்ஸ் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நம்மளை நம்பி இன்னொரு ஜீவன் இருக்குது, அதுக்கு சாப்பாடு போடணும், ஏதோ ஒன்று இருக்கும். அண்ட் இன்னொன்று சர்வீஸ். தெருவில் பாவமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறத கூட்டிகிட்டு வீட்டில் சாப்பாடு போடுறது இட்ஸ் சர்வீஸ் டு காட்ன்றது என்னுடைய தாட். பிள்ளைகள் இல்லாத வீடுகளில் செல்ல பிள்ளைகளாகவும் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கு உற்ற துணையாகவும் மாறிவிடுகின்றன இந்த ஜீவன்கள். வாலாட்டி பாசம் காட்டும் இந்த செல்ல குட்டிகளின் குறும்புகளை பார்த்தாலே நாமும் ஒரு குட்டியை வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்கலாமே என்ற ஆசை நிச்சயம் உங்களுக்கும் வரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.